பஞ்சம் பொழிக்க வந்திருக்கோம். பஞ்சம் பொழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் இடத்த காலி பண்ணி. இதெல்லாம் தேவையில்லாத பழக்கம். மொழியும் நம்ம மொழி கிடையாதுங்க. நம்ம மொழிக்காரவங்க இந்த மாதிரி இறங்கிடுவாங்களான்னா மாட்டாங்க, பயப்படுவாங்க அவங்க. ஏன்னா அசிங்கம்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றா உட்காந்து லவ்விங் பண்ணுறது நக்கிறது ஒன்றா உட்காந்துட்டு அப்புறம் உடனே பழகி முடித்த பிறகு இந்த பாருங்கள் அவனிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், ஆடியோவை பாருங்கள், வீடியோவை பாருங்கள். ஓய விட்டு போய் உனக்கு தான் அவமானம். இந்த காலகட்டம் அப்படியே இருக்குது. ரேப்பிட்ட தரப்போ ஓட்ட போனேன், உன்னை அந்த பொண்ணு கூப்பிட்டா நீ போயிடுவேப்பா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலையா? பெண்கள் நீங்கள் அது ஒரு பெரிய டைம் பாஸாகவே வச்சுருக்காங்க. பழகிறதே பழகி முடிச்சோன்னா வீடியோ ஆடியோ எடுத்து வெளியிடுது. இவங்க புக் பண்ணி போனது என்னவோ மடிப்பாக்கத்து தான் முதல்ல புக் பண்ணி போயிருக்காங்க. அப்போயே ரேபிடோ டிரைவர்கிட்ட நம்பர் வாங்குறாங்க. அந்த பைக் டிரைவர்கிட்ட பைக் நம்பர் கொடுங்க, நான் மறுபடியும் இங்கே ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், வந்து மறுபடியும் உங்கள் வண்டியிலே நான் போயிடலாம் திருப்பி அப்படின்னு நம்பர் வாங்குறாங்க. பட் நம்பர் இவர் கொடுத்துருக்கக்கூடாது. நம்பர் அதுமாரி கேட்குறதும் தவறு. ரேபிடோ ஓட்டுற நம்ம சகோதரர்கள் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் எந்த வகையிலையும் பழக்க வழக்கம் ஆகாது. சிவகுமார் என்ன சொல்கிறாரு, பாதி தூரம் வரக்குள்ளே மதுரை வாயில் லெஃப்ட்டு தெரியுமா ஒரு சர்வீஸ் ரோடு ஒன்று திரும்பும். அந்த சர்வீஸ் ரோடு இடம் தெரியுதா, அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோடு. அந்த சர்வீஸ் ரோடு போகல நான் பைக் ஓட்டுறேன், இப்போ நீ கற்றுக் கொடு. அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க தான், இந்த லேடி தான் கேட்டது, தச அக்தர் கேட்டது. இந்த தச அக்தர் என்ன பண்ணிடுது, தான் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுது, இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ரேபிடோ பைக்காரன் என்னை பாலியல் சீண்டல் செய்தான், கொஞ்சம் என்னை ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எல்லா பழக்கமும் இருக்கா, மது கஞ்சா இந்த போன்ற எல்லா பழக்கமும் இருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியல. ஒரு பெண் வந்து கார் ஓட்டுறாங்க, ஓலா ஊபர், பேட்டியெல்லாம் வந்தது எல்லா தொலைக்காட்சியிலையும். அவங்க சொன்னாங்க, ஆம்பளைங்க என்கிட்ட தப்பாக நடந்தால் கூட பரவாயில்லை, அது ஒரு லாஜிக் இருக்குது, பொம்பளைங்களே என்கிட்ட தப்பாக நடறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிங்க? வாடகை வண்டியில் ஓட்டுநருக்கும் உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு எந்த உறவும் தேவையில்லை, பேருந்தில் போகிற மாதிரி. ஆனால் அதே உங்கள்கிட்ட தனிப்பட்ட காருக்கு ஓட்டுநருக்கும் உங்களுக்கு உறவு இல்லாமல் எப்படி இந்த காரில் ஏறுவீங்க சொல்லுங்கள்? ஃபோன் போர்டு வண்டி இருக்குல்ல, அது உள்ளே இருக்க யார், எங்கள் முதலாளிங்க இல்லை எங்கள் முதலாளியோட மச்சான், எங்கள் முதலாளியோட கொண்டாட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் ஓனருக்கும் முதலாளிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஓனருக்கும் டிரைவர், அது இதில் எப்படி உருவாக்குவீங்க? நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், பணி நிமித்தமா நான் மடிப்பாக்கம் போனோம், ரேபிடோ புக் பண்ணேன், ஆனா ரேபிடோ ரைடர் எங்கிட்ட தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு ஒரு நியூஸ் இப்போ மீடியா ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சார் என்ன நடந்தது சார்? ஆக்சுவலாக அந்த வண்டியை புக் பண்ணவங்க பேர் தசு அக்தர், 22 வயசு. அந்த ரேபிடோ ஓட்டிட்டு போனவர் சிவகுமார், 22 வயசு. சிவகுமார் சொந்த ஊர் தேனி மாவட்டம், வேலை வெட்டி இல்லை, இங்கே தான் வந்து வேலைக்கு வந்திருக்காரு, பிழப்புக்கு வந்திருக்காரு. சிவகுமார் அடையாறு பகுதிகளில் வீடு எடுத்து தங்கினதான் ஒரு தகவல். இந்த தச அக்தர் பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநிலத்தை சார்ந்தவங்க. இங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு எல்லாம் அவங்க இங்கே ஒரு டீமாகவே அவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறேன் மொழியை. இங்கே ஏன் இருக்கிறாங்க, எதுக்காக இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு யாரும் நம்ம கேட்குறது இல்லை. முதல் விஷயம், இவங்க புக் பண்ணி போனது என்னவோ மடிப்பாக்கத்து தான் முதல்ல புக் பண்ணி போயிருக்காங்க. அப்போயே ரேபிடோ டிரைவர்கிட்ட நம்பர் வாங்குறாங்க. அந்த பைக் டிரைவர்கிட்ட பைக் நம்பர் கொடுங்க, நான் மறுபடியும் இங்கே ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், வந்து மறுபடியும் உங்கள் வண்டியிலே நான் போயிடலாம் திருப்பி அப்படின்னு நம்பர் வாங்குறாங்க. பட் நம்பர் இவர் கொடுத்துருக்கக்கூடாது. நம்பர் அதுமாரி கேட்குறதும் தவறு. ரேபிடோ ஓட்டுற நம்ம சகோதரர்கள் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் எந்த வகையிலையும் பழக்க வழக்கம் ஆகாது. அப்புறம் மறுபடியும் 1/2 மணி நேரத்தில் கூப்பிட்ருக்காங்க. மறுபடியும் இவர் அழைச்சிட்டு மறுபடியும் வர்றாரு. இதுதான் வரக்குள்ளே இவர் பாலியல் தொந்தரவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணி அங்கே அவர் போனோன்னே அங்கே காத்திருந்த கும்பல் இவரை சாத்துது, அடிக்குது. இதுதானே எல்லாரும் தெரிஞ்ச செய்தி. இது நடந்த செய்தி என்ன தெரியுங்களா? அவர் தரப்பு, சிவகுமார் தரப்பில் சொன்ன செய்தி. சிவகுமார் என்ன சொல்கிறாரு, பாதி தூரம் வரக்குள்ளே மதுரை வாயில் லெஃப்ட்டு தெரியுமா ஒரு சர்வீஸ் ரோடு ஒன்று திரும்பும். அந்த சர்வீஸ் ரோடு இடம் தெரியுதா, அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோடு. அந்த சர்வீஸ் ரோடு போகல நான் பைக் ஓட்டுறேன், இப்போ நீ எனக்கு கற்றுக் கொடு. நான் கேட்டிருக்காங்க. இவங்க தான், இந்த லேடி தான் கேட்டது, தச அக்தர் கேட்டது. நான் ஓட்டுறேன் திருப்பிக்கிட்டோன்னு. அவ்வளோதான். சொல்லணுமா என்ன? திரிபுரா பீஸு எப்படி இருக்கும் சொல்ல வேணாம். முன்னாடி உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே சில விஷயங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஈடுபட்டு வந்துட்டு இருக்குள்ள இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அடையாளம்பட்டு ஸ்ரீவாரி மண்டபத்துக்கு பேக் சைடு உள்ள ஏரியா. அது இந்த பையனுக்கு தெரியாது, சிவகுமாருக்கு அந்த ஏரியா தெரியல விசாரணையில். ஆனால் தசு அக்தருக்கு அந்த இடம் தான் தெரிஞ்சிருக்கு. அங்கே போய் 2 பேரும் உடலுறவு கொண்டிருக்காங்க. பல வாட்டி போயிருப்பாங்க போல. ஆமாம், அங்கே போய் 2 பேரும் உடலுறவு கொண்டிருக்காங்க. ஆனால் வாண்டல்லையாக அந்த பொண்ணு தான் இவரை பாலியலுக்கு கூப்பிட்டுது அப்படின்றத தகவல். உடலுறவு கொண்டிருக்கிறாங்க. உடலுறவு கொண்டுட்டு திருப்பி கொண்டாந்து விடணும், எங்கள் மதுரை வாயிலில் விடணும். மதுரை வாயில் 2 போலீஸ் லிமிட் இதில் வருது. அடையாளம்பட்டு இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா வானகரம் லிமிட்டில் வருது.
மதுரவாயில் இவர் அடித்த இடம் பார்த்தீங்கன்னா மதுரவாயில் T4 மதுரவாயிலில் வருது. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு 40,000 பணம் கொடுத்தாலே போச்சுருக்கு, 40,000. அவன் சொல்லியிருக்கான், எம்மா ஜல்லிக்கு நான் பிரயோஜனம் இல்லாதாம்மா, நானே பைக் ஓட்டிட்டு கிடக்கிறேன் 100க்கு 50 ரூபாய்க்கும், என்கிட்ட 40,000 எங்கே இருக்குது காசுன்னொன்னே வாக்குவாதம் முத்துது. என்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு. இல்லை நீ படுத்தில்லை 40,000 கூட அப்படின்னு. நான் படுத்தேன்னு நீ தானே கூப்பிட்ட, என்கிட்ட காசு எங்கே இருக்குன்னு இவன் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணேன். சரி விடு, என்னை கொண்டாந்து ஏற்றின இடத்துல ட்ராப் பண்ணேன், இது மதுரை வேலை எங்கள் வீட்டுக்கிட்ட விடுன்னு இருக்காங்க. அப்போயாவது இந்த பையன் சுதாரிச்சு எஸ்கேப் ஆகியிருந்துருக்கணும். அதுக்குள்ளே இந்த பையன் இந்த தசு அக்தர் என்ன பண்ணிவிடுது, தான் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணுது, இந்த மாதிரி என்ன ஒருத்தன் ரேபிட்டோ பைக்காரன் என்னை பாலியல் சீண்டல் செய்கிறான், கொஞ்சம் என்னை ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு எல்லா பழக்கமும் இருக்கான், மது கஞ்சா இந்த போன்ற எல்லா பழக்கமும் இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியல. யாரும் திரிபுரா ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு விஷயம் தெரியல. நேராக போனோன்னே அவங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே 2 பேர் இருந்திருக்காங்க. போட்டு சாத்து இந்த பையனுக்கு செம சாத்தி அப்புறமா தான் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது மதுரவாயில் லிமிட்டு. மதுரவாயில் லிமிட் எதுனா இவனை அடித்தது தான் மதுரவாயில் லிமிட்டு. பட் அஃபென்ஸு எல்லாம் இங்கே நடந்தது விட்டு இங்கே வானகரம் போலீஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. வானகர போலீஸில் இந்த பையன் மேலே ரேப் வழக்கு போடுறாங்க. இந்த பொண்ணு தான் அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சிட்டில் ரேப் கேஸ் போட்டு அவனதுக்கு ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது செய்தி ஊடகங்களில் வேறு மாதிரி நியூஸாக பரவ ஆரம்பிச்சிட்டு, அந்த பையன் தான் பண்ணிட்டான், எதுன்னு தெரியாமல் அடித்து கீழே விட்டு கழட்டி விட்டா எப்படி இது. இப்போ அந்த பையன் மதுரவாயிலில் இவனை அடித்ததுக்கு வழக்கு கொடுத்துருக்கலாம், பட் அதுக்கு ரிமாண்டுக்கு போயிட்டான். மதுரவாயிலில் இவனை அடிச்சிருக்காங்கல்ல எல்லாரும் சேர்ந்து, அது தப்பு இல்லை, இது அதுக்கு வழக்கு கொடுக்கல, அவன் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ இதுதான் இதில் நடந்து கொடுத்துருக்கலாம்லங்க சார். ஏங்க நீங்கள் இன்னொரு இடத்துல ரிமாண்டுக்கு ரெடி ஆகிட்டு எங்கே இருந்து கொடுக்குறது? இல்லை அவங்க தரப்புல இல்லைங்க, அவங்க தான் எங்களை தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படியா சொல்லியிருந்துருக்கலாம் சார். சொல்லியிருக்காரு அவர், சொல்லியிருக்காரு. அது எடுப்படுமா? இந்த காலகட்டம் அப்படியே இருக்குது. ரேபிட்டோ தரப்போ ஓட்ட போனேன், உன்னை அந்த பொண்ணு கூப்பிட்டா நீ போயிடுவேப்பா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழலையா? அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, ப்ராஸ்டியூட்டாக கூட இருக்கட்டும், கூப்பிட்டுதே நீ போனதுனால தான் உனக்கு பிரச்சனை, உன் வேலை என்ன அப்படின்றது இன்னொரு இருக்குல்ல அதில். இப்போ அது நல்லதாக ஆகிட்டுல, அப்படி என்டையராக தெரிஞ்சிட்டுல. ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ நான் என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு சொல்கிற விஷயம் அதுதான். இன்றைக்கி சட்டத்திட்டமெல்லாம் அப்படி இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நம்ம வந்த வேலை என்ன, பஞ்சம் பொழைக்க வந்திருக்கோம், பஞ்சம் பொழைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் இடத்த காலி பண்ணி. இதெல்லாம் தேவையில்லாத பழக்கம். மொழியும் நம்ம மொழி கிடையாதுங்க. நம்ம மொழிக்காரவங்க இந்த மாதிரி இறங்கிடுவாங்களான்னா மாட்டாங்க, பயப்படுவாங்க அவங்க. ஏன்னா அசிங்கன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், இவங்களுக்கு என்ன இருக்குது போகுது, நம்ம பேசுகிறதே அவங்களுக்கு புரியாது. இவங்க ஃபோட்டோ வந்தானே வீடியோ வந்தானே யாருக்கு தெரியல, ஒரே பேட்டர்னில் இருக்குது மூஞ்சி. இப்போ நம்ம இந்த பையன் தான் அவமானம். இப்போ இந்த பையன் ஊர் வரைக்கும் இடிக்கும்ல, உன் பையன் மெட்ராஸ் போய்க்கு போனோம் இந்த மாதிரி பண்ணிட்டான் பாரு அப்படின்னு. அதுக்குள்ளே அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய மீடியாவில் இந்த பையன் தான் தப்பு பண்ணியிருக்காம காட்டுறாங்க, நீங்களே சொன்னீங்க. ஆனால் நிறைய ரேபிட் ரைடர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் தினமும் சந்திச்சு தான் சார் இருக்காங்க. இப்போ உங்கள் பெண் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க, சில நேரம் ரேபிட் ரைடர்ஸும் சொல்கிறாங்க சில ஆண் பயணிகளை எங்களை தப்பாக நடந்திருக்காங்க. அப்போ ரேபிட்டோ ரைடர்ஸ் தினமும் இது போன்ற பிரச்சனை பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. அதுக்கு உங்கள் பதில் என்னங்க சார்? எளிய மனிதர்களை நீ ரொம்ப ஈஸியாக கார்னர் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் கார் ஓட்டுறாங்க, ஓலா ஊபர், பேட்டியெல்லாம் வந்தது எல்லா தொலைக்காட்சியிலையும். அவங்க சொன்னாங்க, ஆம்பளைங்க என்கிட்ட தப்பாக நடந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு லாஜிக் இருக்குது, பொம்பளைங்களே என்கிட்ட தப்பாக நடந்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறீங்க நீங்கள்? ஆம்பளைங்க என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் அது ரைட்டு, வேறு மாற்று பாலிடம். பெண்களே என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருக்காங்கன்னாங்க. நீங்கள் ரொம்ப எளிய மனிதர்களை கிள்ளிக்கிறையாக்கி பிளான் பண்ணுறீங்க. முன்னொரு காலத்தில் பேருந்துகள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெண்களை அடுத்தவங்க பாலியல் சீண்டல்கள் செய்கிறது நிறையா இருந்துச்சு. இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இல்லாமல் இருக்காது. அந்த காலகட்டங்களில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா 1 மணி நேரம் பயணம். இப்போ மாதிரி போலீஸு செல்ஃபோன் வளர்ச்சியெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ 1 மணி நேரம் பயணம், இந்த நாய்கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம அடித்து பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு, ஸ்டேஷனுக்கெல்லாம் இப்போ தான் தம்பி எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் ஏது ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாது, கண்டா ஓடுறது போலீஸை கண்டா எல்லோரும். இப்போ தான் போகிறோம் வர்றோம், சகஜமாயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது. அப்போ அந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போனாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆக்சஸ் இருக்க இடத்துல தப்பு நடக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், எதுக்கு உண்மை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆங்கர், நீங்கள் ஒரு ரேபிட்டோ டிரைவர் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டல் செஞ்சுட்டான், இதுதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். நான் அதுக்கு என்டையராக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். தசு அக்தருங்கிறவங்க தான் அழைச்சிட்டு போய் பாலியல் பண்ணாங்க, எத்தனை முறை பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். எது சரியாக தெரியுது உங்களுக்கு? தெரியணும்ல. ஆமாம், அது முக்கியம் இல்லை. எப்பொருள் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. யார் சொன்னானுங்க? என் மறை சொல்லுதுங்க, என் மறை திருவள்ளுவர் மறை சொல்லுதுங்க, என் மறை சொல்லுதுங்க. யார் சொன்னான்னு? உன் அறிவுக்கு என்ன கெட்டதுன்னு பாடுறாரு. நானும் காலிலேருந்து எல்லா நியூஸையும் திருப்பி பார்த்தேன் தான். பட் இதோட உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, கல ஆய்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பண்ணிட்டு நம்ம கிரைம் பேசணும். அது சார் இந்த இடத்துல கூட இப்போ அந்த பெண் சில ஆதாரம் முன்வைப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி எனக்கு பாருங்க ப்ரூஃப் இருக்கு, இதனால தான் இவருக்கு தப்பாக நடந்திருக்கான்னு சில ப்ரூஃப் எடுத்து வைக்கிறாங்களா சார் முன்னாடி? என்ன ப்ரூஃபு?
அதான் இருக்குங்களா? எதனா அடிப்படையில அங்க குற்றம் சுமத்துறாங்க? ப்ளேம் பண்ணுறதுக்கு என்ன தம்பி ப்ரூஃப் தேவை இருக்குது? அதெல்லாம் சார்ஜ் ஷீட் ட்ரையல் போட்டுறதுக்குள்ள நீங்கள் ப்ரூஃப் கேஸ் நிற்கிறதெல்லாம் ப்ளேம் பண்ணுறது என்ன இருக்குது? 40,000 கேட்குறாங்க. அவங்க நிதானத்தில் இருந்தாங்களா நிதானத்தில் இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இல்லை எல்லாம் என்ன போதையில் இருந்தாங்கன்னு தெரியாது. 40,000 கொடு அப்படின்னு 40,000 இல்லைன்ட்ட அடுத்தது மாட்டி விட்ற வேண்டியதான் அப்படின்றது தானே வாண்டல்லையாக உள்ள பிரச்சனை. முதல் விஷயம், நான் பைக்கை ஓட்டுறேன், நான் பின்னாடி உட்காந்துக்கோன்னு சொன்னப்போ நீ ஏன் செஞ்ச அந்த வேலையை? நான் பைக்கை ஓட்டுறேன், உனக்கு ஒரு மோகம் இருக்குல்ல, உனக்கு ஒரு நீ வாழ்த்தாகாமல் அங்கே நடக்கவே இல்லையே மேடம், இதெல்லாம் தப்பு, நாங்கள் ஓட்டுறேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க, அதோட முடிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லணும்ல. ஒரு இப்படி கூட இருக்கலாம் சார். ஓகே வந்து பயணிக்கு வந்து என் மனசு கோணமா நடந்துக்கணும் ஆமாம், அப்படி கூட அடிச்சிருந்துருக்காங்க. போட்டு உடச்சி பைக்கை போட்டு உடச்சாக்க ரேபிட்டோவில் போகிறதே முதல்ல அஃபென்ஸுங்க. எப்படி போவீங்க? யார் என்னன்னே தெரியாது. அந்த ரேபிட்டோ டிரைவர் நிதானத்தில் இருக்காங்களா, அன்கான்சியஸாக இருக்காங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? பார்த்துட்டே இருந்தீங்களா? நிறைய ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? எங்கே போய் கிளைம் பண்ணுறது? யாரை கிளைம் பண்ணுறது? மொத்தத்தில் ரேபிட்டோவுக்கே எனக்கு வேறு தியரிகள் இருக்குது. அது வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ், நம்ம இப்போ பயணிக்கிறது மட்டும்தான், வாடகைக்கு பயன்படுத்துகிற கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடையாது. ஆனா இப்போ அதை பயன்படுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. பயன்படுத்துகிறாங்க. நம்ம இளைஞர்கள் ஓட்டுறதை விட்டு நம்மளும் கண்டு காணாமல் இருக்கிறோம், அரசாங்கமும் கண்டு காணாமல் இருக்குது. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு இருக்காங்க. கர்நாடகாவிலலாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அப்போ ரேபிட்டோ ஓட்டுநர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆபத்து 4 பேர் சேர்ந்து கத்தியால் குத்தி உங்கள் பைக்கை பிடிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? உங்களை ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறது ஏசி, வரவழைச்சி அது என்ன நம்பிக்கையை போய் நம்ம ஏற்றுறோங்கிற ஒருத்தனை. இது ரேபிட்டோ ஓட்டுநர்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆஸ்பெக்டில் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஒருத்தர் ரேபிட்டோ புக் பண்ணுறா போகிறீங்க, அவன் நிதானம் இல்லாமல் இருந்து மல்லாக்க விழுந்து செத்து போயிடலாம், என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? விட்டுட்டு ஓடுவீங்களா? இல்லை போலீஸை கூப்பிடுவீங்களா? இல்லை யார் உனக்கு என்ன உறவுன்னு கேட்க மாட்டாங்களா? வாடகை வண்டியில் தம்பி இதை கேட்க மாட்டாங்க. டீ போர்டு கார் இருக்குல்ல, டூரிஸ்ட் போர்டு, அதில் தான் இந்த கேள்வி எழாது. உங்கள் வீட்டு வண்டியில் இது கேள்வி எழும். வாடகை வண்டியில் ஓட்டுநருக்கும் உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு எந்த உறவும் தேவையில்லை, பேருந்தில் போகிற மாதிரி. ஆனால் அதே உங்கள்கிட்ட தனிப்பட்ட காருக்கு ஓட்டுநருக்கும் உங்களுக்கு உறவு இல்லாமல் எப்படி இந்த காரில் ஏறுவீங்க சொல்லுங்கள்? ஓன் போர்டு வண்டி இருக்குல்ல, அது உள்ளே இருக்கிறது யார்? எங்கள் முதலாளிங்க, இல்லை எங்கள் முதலாளியோட மச்சான், எங்கள் முதலாளியோட பொண்டாட்டி, அந்த ரிலேஷன்ஷிப் ஓனருக்கும் முதலாளிக்கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஓனருக்கும் டிரைவர், அது இதில் எப்படி உருவாக்குவீங்க? நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க? ரேபிட்டோவில் பயணம் செய்த போது ஓட்டுநர் அதிவேகமாக ஓட்டி, கவனக்குறைவாக ஓட்டி, அஜாக்கிரதையை ஓட்டி உயிரிழப்பு ஏற்படுத்திட்டாரு எழுதுவீங்களான்னு கேட்குற எஃப்ஐஆரே போட முடியாதுங்க. இதில் பெரிய குழப்படியான விஷயம் இது. அப்படியே போட்டாலும் நாளைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்க தெரியுமா? ஓன் வெஹிக்கிளுக்கு எப்படி வாடகைக்கு ஓட்டினாங்க, நான் கிளைமிங் தர முடியாதுன்னு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது, கண்ணை மூடிட்டுலாம் கிளைம் கொடுக்கறது கிடையாது. நல்ல ஃபிட்டான கேஸுக்கே பணம் வாங்குறதுல அல்லாடப்பட வேண்டியா இருக்குது. எம்சிஓபி கேஸ் சொல்கிறேன், மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குல்ல, அது அவ்வளோ படாத பாடுபட வேண்டியா இருக்குது. அதோட்டு இது என்ன நம்பிக்கையில் நம்ம பயணிக்கிறோம்னு நான் கேட்குறேன். ஓலா ஊபர் கதை வேறு, என்டையராக அது வாடகை வண்டி, அது என்டையராக கமர்ஷியல் பர்பஸ், அது கதையே வேறு. ஆனால் இது எப்படி லாஜிக் ஆகும்னு கேட்குறேன். ஓன் வெஹிக்கிள் எப்படி லாஜிக் ஆகும்? அப்போ அதுவே ஆபத்து. அதில் இன்னும் ஆபத்தை பாருங்கள். இந்த தம்பி சிவகுமார் அடைஞ்ச ஆபத்தை பாருங்கள். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க கமெண்ட்டில் வந்து, அவன் கூப்பிட்டாங்க போவானான்னு. கூப்பிட்டாங்க, போனோம், அதில் என்ன இருக்குது? அவள் அழைத்தால், விரும்பி அழைக்கிறாள், ஒரு அழகான பெண்ணு, போயிட்டான், அத்தோட பிரச்சனை முடியலையே. அதுக்கப்புறம் 40,000 ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. ஆனால் எதுவுமே வெளியே வரல சார். அதான் சார் ஒரு ஆதங்கமாக இருக்குன்னா இவ்வளோ நடந்திருக்கு. அப்போ ஃபுல்லாகவே அந்த பையனை வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பையனை அக்யூஸாகவே ஆக்கிட்டாங்க, அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் தம்பி இங்கே நடக்கும், மேனிகுலேஷன். ஒருத்தன் நியாயத்தை சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே கேப்பே கிடையாது. அவன் அப்பாவையும் கணவனா திருப்பூர் ஹஸ்பண்ட் போட்டு என் பொண்டாட்டிகிட்டேடா பாலியல் அபியூஸ் பண்ணேன்னு அவன் அடிக்கிறான். நடந்தது வேறடா, உன் பொண்டாட்டி பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகலை, மேட்ரே முடிஞ்சிருக்கேங்க, அதுக்குள்ளே நீ ஏன்டா அவசரப்படுற, கொந்தளிக்கிற? நீ வேறு எப்படி நினச்சிருப்பான் அந்த சிவகுமார் பையன், என்னடா இவன் இப்படி பண்ணுறானுங்கன்னு. இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ரேபிட்டோ ஓட்டுற என்னோட அருமை சகோதரர்களே. வேறு தொழில் இல்லை இப்போதைக்கும். அதை விட்டு உண்மையிலேயே சொல்கிறேன், அது எல்லோரும் பொதுநல வழக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் ஆரம்பத்தில் மைண்ட் செட் பண்ணியிருந்தோம். அப்புறம் சொன்னால் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு நம்மளால் கொடுக்க முடியுமா? சரி, ஏதோ ஒரு தொழில் தானே, அது வருமானம் தானே, பண்ணட்டும். ஆனால் அதில் இந்த பிரச்சனை இருக்குங்கிற சொல்ல வேண்டியது என் கடமை இருக்குது. இதில் இந்த பிரச்சனை இருக்குது, போகிறவங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஏதாவது ஃபேட்டல் ஆகி போச்சு, செத்து போயிட்டாங்க, ஃபேட்டல்னால் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னு பதில் சொல்லுவீங்க? என் பையன் ரேபிட்டோவில் ஓட்டும் போது அப்படின்னு கொண்டே வர முடியாது. இது கிரிமினல் கேஸு ரேபிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எம்சிஓபி போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் ஆப்பில் போட்டு பாருங்கள், கிளைமிங்காக வந்தால் பாடுபட்டுருவீங்க அது நிரூபித்து கொண்டு வர்றதுக்குள்ளே. ஏன்னா ஓனர் கம் பில்லியன் டிரைவர் பின்னாடி உட்காந்துருக்க ரிலேஷன்ஷிப்பை நிரூபிக்கணும் வழக்கில். 2 பேரும் செத்தா அது கதை வேறு, பின்னாடி உள்ள மட்டும் செத்தா என்ன செய்யுது? போதையை போட்டு ஏறலாம், இறங்கிட்டு பணம் கொடுக்காம சண்டை போடலாம். உங்கள்கிட்ட போடலாமா இல்லையா? போடலாம். பணம் கொடுக்க முடியாதா, எங்கே போட என்னடா பண்ணுவான்னு சண்டை போட்டால் என்ன செய்வீங்க? ஹெல்மெட் போட மாட்டேன்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை இருக்குது.
மட்டுமே போதில் ஆட்டி விட்டு குப்பார்கள் எல்லாரும் சேர்ந்து 2 பேர் விழுந்தா என்ன ஆகுது? ஆனா அந்த ரேபிட் நிறுவனத்துக்கு தெரியாதா சார் இவ்வளவு பிரச்சனைகள் வரும், இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு? இதை விட 2 மடங்கு அதிகமாகவே தெரியும். எனக்கு தெரிஞ்சதை விட 2 மடங்கு அதிகமாக தெரியும். அது அவங்களுக்கு அவசியமே இல்லாது. நோகாமல் உட்காந்து நோன்பு வைக்கிறாங்கல்ல, நோன்பு வைக்கிறவனு தான் தம்பி பசியோட அருமை தெரியும். நோகாமல் நோன்பு வைக்கிறது தான் என்னது? இதான் நோகாமல் நோன்பு வைக்கிறது. எவனா கடை போட்டோம், நம்ம வருமானம் இருந்தால் சரி. நீங்கள் இவ்வளோ நாள் பேசஞ்சர் சைடுக்கும் நான் உள்ள ஆபத்தை சொல்லிட்டேன், வண்டி ஓட்டுற உங்களுக்கும் உள்ள ஆபத்தை சொல்லிட்டேன். அது என்ன சார்? ஆமாம் சார். ஏன்னா அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கலாம் நமக்கு தெரியாது. குப்பைக்குளம் வண்டியாக இருந்து பிரேக் பிடிக்கிட்டு போனால் என்ன செய்வீங்க? சரக்கு டிரைவர், ஓலா டிரைவர் அடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், வாடை அடிக்கும். வாடை இல்லாத போதையில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸ்டஃப் ஏற்றிருந்தால் என்ன பண்ணுவீங்க? தெரியாது. சரி, பின்னாடி உட்காந்துருக்கோம் ஓவர் போதையில் இருந்தால் ரைட்டு, அவன் ஸ்டஃப் ஏற்றிட்டு வந்திருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? இந்த நான் சொல்கிறதெல்லாம் நடக்காமல் இருக்கா? தினமும் ரேபிட் ஓட்டுநர்கள், அவங்க ஓட்டுநர்கள் சொல்கிறேன், அவங்க வந்து ஹோமோ 6 இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு அடையாமல் இருக்காங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பைக் ஓட்டுறாங்களா தம்பி, பின்னாடி உட்காந்துருக்கோம் ஒழுங்காக உட்காந்துருக்கான்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் இது அன்பிரடிக்டபிள் வேர்டு. இது என்ன வேணுமோ நடக்கும். சரி, ஏதோ குடும்பம் தொலைஞ்சு போகுதுன்னு இறங்கிட்டு இப்போ ஏதோ வயிற்று பழப்பு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுதான் நடக்குது. அதில் எத்தனை இடத்துல வந்து டெலிவரி பாய்ஸ் வந்து திருட்டுப்பட்டம் கட்டியிருக்காங்க தெரியுமா? திருட்டுப்பட்டம் கட்டியிருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதனால் என் அருமை இளைஞர்களே ஜாக்கிரதையாக இருங்க. யாரும் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு பிழப்புக்காக வந்துருக்கோம், தாண்டி உள்ள கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிட்டி நீங்கள் தான் அக்யூஸ் ஆயிருக்கீங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கூட யாரும் சொல்லலை. இங்கே நான் சொல்லுறது வரவும் இல்லை, வெளியே வரவும் உண்மையாக அதுதான். நான் கொடுத்தது எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறேன். ஏன்னா பொதுவாகவே நான் கிரைம் வந்து எல்லாரும் சொன்னோன்னு அப்படியே எடுத்து பேசிடுறது இல்லை. நம்ம கலா ஆய்வுன்னு நம்ம பண்ணுவோம், அது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஸ்டைலில் பண்ணுவோம். ஆதாரபூர்வ தகவல் என்ன, இதோட விசாரணை என்ன, இதான் நடந்துச்சு. சட்டங்கள் அப்படி ஃபேவராக இருந்துச்சு. அப்படி பார்த்தா இவனை அடித்ததுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுற வேண்டியது தானே. அது மதுரை லிமிட்டில் வருது, ஜூரிஸ்டிக்ஷன் T4 ஒரு எஃப்ஐஆர் போட்டுற வேண்டியது. எப்படி நீ அடித்த? போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ல, தற்காப்புன்னு சொல்லுவாங்களா? என்ன தற்காப்பு? 3 பேர் சேர்ந்து அடிச்சதா? ஆனால் பிடிச்சி உட்கார வச்சுட்டு போலீஸ் வர சொல்ல வேண்டியது தானே. இல்லை அவ்வளோ உத்தமர்கள் பேட்ரோல் வர சொல்ல வேண்டியது தானே. அதில் இவங்க யாருன்னா விசாரிக்கணுங்க. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? என்ன நாடாது? என்னையாது தமிழ் பேசுகிறவங்க தான் இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் தமிழ் பேசுகிறவங்கள நம்ம தான் எங்கேயோ வெளி ஸ்டேட்டில் இருக்கோம். கஜமுஞ்சான்னு ஹோட்டலுக்கு போனால் ஃபுல்லாக வந்தால் வேலை பார்க்குறான். எனக்கு அவனை வேலை பார்த்தாலே எனக்கு வைத்த பொருட்கள். ஏன்னா அவனுக்கு சுகாதாரம் இல்லாதவனும் அவனுக்கு தான் கிச்சனில் இருக்கான். திரிபுரா, அஸ்ஸாம், மணிப்பூர், நேபாள் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பீகார் ஊப்பிக்காரன் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து கூலி தொழிலாளி. இப்போ ஸ்பாக்கரில் வேலை பார்க்குறலாம் யார் சொல்லுங்கள்? ஸ்பாவெல்லாம் இப்போ தான் நம்மளால எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்பாக்கரில் வேலை பார்க்குறது பூரா அவங்க தான். நேபாளில் நிக்கீஸ் தான் எல்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. மணிப்பூர்காரங்க வேலை பார்க்குறாங்க. அஸ்ஸாம் வடகிழக்கு மாகாணம் எல்லாம் ரவுண்டு மூஞ்சாக இருக்கும் பாருங்க, சைனீஸ் மாரி. நான் எல்லாம் ஒன்று தானே, பக்கம் தானே, ரவுண்டாக இருக்கும் மூஞ்சி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம அப்படியே அவங்கள அக்யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெண்கள் இன்றைக்கி அது ஒரு பெரிய டைம் பாஸாகவே வச்சுருக்காங்க. பழகிறதே பழகி முடிச்சோன்னா வீடியோ ஆடியோ எடுத்து வெளியிடுறது. கரெக்டு தானே? ஒன்றா உட்காந்து லவ்விங் பண்ணுறது நக்கிறது ஒன்றா உட்காந்துட்டு, அப்புறம் உடனே பழகி முடித்த பிறகு இந்த பாருங்கள் அவனிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள், ஆடியோவை பாருங்கள், வீடியோவை பாருங்கள்னு விட்டு போய் உனக்கு தான் அவமானம். சார் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சார், அதாவது ஒரு இடத்துக்கு அப்புறம் இவங்க பைக் வாங்கி ஓட்டினாங்க. ஆமாம், மதுரை வாயில் சர்வீஸ் ரோட்டில். ஆனால் அங்கே கேமரா தான் இல்லைங்களா சார்? அப்போ இவங்க தரணும் சொல்லியிருந்துருக்காங்க, பாருங்க அவங்கள தான் பைக் வாங்கி ஓட்டியிருக்காங்க, கேமரா அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. பைக் வாங்கி மாற்றி ஓட்டினதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அங்கே அழைச்சிட்டு போய் நான் பாலியல் பண்ணிட்டாங்கிறது தான் வழக்கு. எப்படி இவங்களே பைக் வாங்கி ஓட்டிட்டு போய் இவங்களே தன்னைத்தானே கடத்திக்கிட்டு போய் கற்பம் ஆயிட்டாங்க. ஆள் கடத்தல். ஏங்க அக்கிரமம் அக்கப்பூர் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு என்னன்னு ஸ்ட்ராங்காக பேசுங்க. பாவம் யார் விட்டு வரல தவறு ஏதோ நடந்திருக்கலாம், அதுக்காக நம்ம வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுறக்கூடாதுல்ல. கொஞ்சம் ஓரளவு நம்ம அதை நேரேஷன் பண்ணி சொல்லணும். இப்போ இந்த நேட்டிவ் நேரேஷன் சொன்னீங்க. அந்த ஒரு பெண் வந்து தனியாக இறங்கி தெருவில் நடந்து போகணும் அப்படிங்கக்குள்ள வீட்டில் யார் இல்லைன்னப்ப இந்த பையனே கொண்டு போய் அவங்க வீடு வரையும் விட்டுட்டு வந்திருக்கான். இன்னொரு ரேபிட் ரைடர். ஆமாம், இன்னொருத்தர். எப்படி சார் இந்த விஷயம் நடந்த பிறகு எல்லாமே நெகட்டிவாக பார்க்குறேன், ஆனால் இங்கே இந்த மாதிரி விஷயம் நல்ல விஷயம் நடந்து கொலை பண்ணுறவனும் இங்கே தான் இருக்கான், குத்து வாங்குறவனும் இங்கே தானே இருக்கான். கொலை பண்ணுறவன் இங்கேயும் குத்து வாங்குறோம் அமெரிக்காவிலையுமா இருக்கான், இங்கே குத்துறவனும் இங்கே தான் இருக்கான், எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க. தம்பி என்னை பொறுத்தவரையிலும் இந்த சமுதாயம் ரொம்ப நல்ல சமுதாயம். நான் நல்லவங்களாக தான் பார்க்குறேன் எல்லாரையும். நான் கெட்டவங்களா யாரையுமே பார்க்கல, ரொம்ப நல்லவங்கள தான். எல்லோரும் நல்லவங்க தான். அவங்க நல்லவங்க கெட்டவங்க தீர்மானிக்கிறது அவங்களோட தேவைகள் தீர்மானிக்குதுங்க. உங்கள் தேவைக்கு நீங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவன்.
தேவையில்லாத போது திருடுறான், போய் சொல்கிறான், ஏமாத்துறான், அவ்வளோதானே. அதுதான் சொல்கிறேன். எத்தனையோ நான் நண்பர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். ஓலா வகுப்புற இதோட கட்டாயிடுன்னு சொல்லி அதோட விட்டு போயிடாதீங்க அவங்கள. மேக்ஸிமம் அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு நாய் நிறையா நிற்கிது, கடிச்சு விட்ரும். நைட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, இவ்வளோ நல்லவங்க இருக்க தொட்டாங்க, இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க பத்திரமா போயிட்டு வேலைக்கு வருது. அதெல்லாம் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படி நினைங்க. ஏதோ ஒரு சிலர் 0% தப்பு இருக்கிறத வச்சு ஒட்டுமொத்த சமுதாயம் தவறானு சொல்ல முடியாது. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களோட பயணிப்போம். நன்றிங்க. நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார்.